பிள்ளைகள் அல்லது பேரப்பிள்ளைகளின் மொழி பழக்க வழக்கம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக உள்ளதா? அவர்களுக்கு தெரிவது நமக்கு தெரியவில்லையே என ஆதங்கப்படுவதுண்டா? இந்த இடைவெளிக்கு காரணம் தலைமுறைகளுக்கிடையிலான தூரமா, இல்லை வலை உலகத்தின் வேகமா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 1 தலைமுறை அட்டவணை. இயேசுவின் தலைமுறை பட்டியலில் பல்வேறுபட்ட மக்கள் இருந்தனர். பாவியாகிய தாமார், புறவினத்தவரான ராகாப், ரூத் போன்றவர்கள், அரசர்கள், சாமானிய மக்கள் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அவர்கள் அவரவர் தன்மைக்கேற்ப இயேசுவின் பிறப்பிற்கும் கடவுளின் இறையாட்சி திட்டத்திற்கும் உரு கொடுத்திருக்கின்றனர். தலைமுறை தலைமுறையாக அறிவும் ஞானமும் கடத்தப்பட்டிருக்கின்றன. தோல்வியும் வெற்றியும் அதன் அங்கமாக இருக்கின்றன. ஒரு தலைமுறையின் நம்பிக்கை மற்றொரு தலைமுறைக்கு பாடமாகிறது. ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்காமல் பின்வரும் தலைமுறையை முழுமைப்படுத்த முன்வருகின்றனர். இதனால்தான் நமக்கு இயேசு என்னும் இறைமகன் கிடைத்தார். 1946 முதல் 1964க்குள்ளாக பிறந்தவர்களை இந்த புதிய தலைமுறையினர் எப்படி சொல்லி அழைக்கிறார்கள் தெரியுமா? பேபி பூமர் என்கின்றனர். 1964 முதல் 1980 வரை பிறந்தவர்களை ஜெனரேஷன் எக்ஸ் என்று அழைக்கின்றனர். 1981 முதல் 1996க்குள் பிறந்தவர்களே ஜென் ஒய் என்றும், 1997 2012க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் ஜி என்றும் அழைக்கின்றனர். 2013 முதல் 2024க்குள் பிறந்தவர்களை ஜெனரேஷன் அல்பா என்றும், இனிமேல் 2025 பிறக்கப் போகின்றவர்களை ஜெனரேஷன் பீட்டா என்றும் இந்த டிஜிட்டல் சமூகம் அழைக்கின்றது. 45 அல்லது 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பலரும் எண்ணிம குடியேறிகள், என்னையும் உள்ளடக்கி டிஜிட்டல் இம்மிகிரன்ட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம் எண்ணிம குடிகள், அதாவது டிஜிட்டல் நேட்டிவ்ஸ் உலகத்திற்குள் நுழைகின்றோம். இந்த டிஜிட்டல் பிளவை நாம் புரிந்து கொண்டாலே நாம் அதனை சரி செய்ய முற்படுவோம். ஏன் எப்போதும் மொபைலே இருக்கிறாய் என்று குழந்தைகளிடம் கடிந்து கொள்வதற்கு பதிலாக, அப்படி என்ன மொபைலில் பார்ப்பாய், வா நாம் சேர்ந்தே பார்க்கலாம் என்று நேர்மறையாக அவர்களிடம் கேட்கலாம். டிஜிட்டல் உலகை புரிந்து கொள்வதற்கு அவர்களிடமே உதவி கேட்கலாம். ஏன் நாம் இந்த டிஜிட்டல் உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சேர்ந்தே விவாதித்து சில கட்டுப்பாட்டு விதிகளை இணைந்தே எடுக்கலாம். புதிய தலைமுறைகளோடு முரண்படுவதில் அல்ல, அவர்களின் வலை உலகத்தை நம் ஞானத்தாலும் அனுபவத்தாலும் முழுமை சேர்ப்பதில்தான் நாம் அவர்களின் உலகத்திலும் வாழ முடிகிறது. மத்தேயு 1 அதிகாரத்தில் காண்பது போல தலைமுறைகள் ஒன்றோடொன்று இணைந்தால் மட்டுமே, கைகோர்த்தால் மட்டுமே வாழ்க்கையின் அர்த்தம் முழுமையடைகிறது. இன்று டிஜிட்டல் உலகம் நம்மை வேகமாக இணைக்கிறது. ஆனால் மனித இதயங்களை இணைப்பது அன்பும் தொடர் உரையாடலுமே. தொழில்நுட்பங்கள் இடைவெளியாக மாறாமல் பாலமாக மாறட்டும். பழைய தலைமுறையின் அனுபவமும் புதிய தலைமுறையின் தொழில்நுட்பமும் இணையும் போதுதான் நம்பிக்கையும் எதிர்காலமும் பாதுகாக்கப்படும். அந்த இணைப்பை உருவாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.